பக்கத்து வீட்டுக்காரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவ ஒரு பொம்மையை தூக்கிட்டு போயிருக்கா. ஐயோ ஐயோ மாமியார் நினைச்சு அவ ஒரு பொம்மையை தூக்கிட்டு போய் அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்துட்டான். அதே மாதிரி அன்னைக்கும் கொண்டு வந்து அவங்க அவ தற்செயலா பழகிட்டு உட்காந்துருந்தா தூக்கத்துல விட்டுட்டான். இவ பொம்மையை விடல. பொம்மையத்தை தூக்கத்துல விடவும் தானே இவங்க ஓடி போயிட்டு. இப்ப ரெண்டாவதா போன மருமவ பக்கத்து வீட்டு மருமக பராம்பட்டு இவர் பொம்மையை தூக்கிட்டு போய் அந்த மரத்துல உட்காந்து வச்சிருக்கான். அதே மாதிரி கொண்டாந்து பஞ்சிருக்காங்க. பொத்துன்னு அந்த பொம்மையை கீழே போட்டிருக்கான். ஐயோ அவ தூக்கத்துல அவ போட்டது. என்னடா நேத்து இப்படி வந்து என்ன மரத்துல ஏறுகிறான். ஐயோ மாட்டிக்கிட்டா பங்கு மாட்டிக்கிட்டாளா? நீதான் போட்டியா? கோவலை ஆளிய பேராசை பிடிச்சவளே. அவ தூக்கத்துல பொம்மையை போட்டா அவனுக்கு பயந்து ஓடி அத்தை பணம் கொடுத்துருச்சுன்னு அவ பணத்தை எடுத்துட்டு போயிட்டா. அதை பார்த்துட்டு இவ வரலாமா? சம்பாரிச்சு கொடுத்தது அடி வாங்கிட்டு இருந்தால நல்லா வேணும். அடி பேராசை பெரும் நஷ்டம். ஏமாச்சி பொறாமப்பட்டு எது இது பண்ணக்கூடாது. அப்படி காலமா இருந்திருக்கேம்மா.